அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? குடும்ப செலவுக்கு அது பயனுள்ளதா இருக்கா? திமுக அரசின் முத்திரை திட்டங்களில் ஒன்றாக நீங்கள் நலமா திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்குவதாக பிரதமர் பொய் பேசலாமா என்று கேள்வி. குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ வாய்தா மேல் வாய்தா கேட்பதாக நீதிமன்றம் அதிருப்தி. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் விசாரணை அதிகாரி ஆஜராக உத்தரவு. சென்னை துறைமுக நிர்வாகத்திற்கு மாநகராட்சி நோட்டீஸ். 10 கோடி ரூபாய் சொத்து வரி நிலுவையால் அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டினர். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 200 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 48,320 ரூபாய்க்கு விற்பனை. செங்கல்பட்டு அருகே லாரி மோதியதில் ரயில்வே கேட் உடைந்தது. ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழ்நாட்டை காத்த திமுக இந்தியாவின் மதச்சார்பின்மையை காக்கும் அளவுக்கு வலிமை பெற்றுள்ளது. அண்ணா முதலில் ஆட்சி அமைத்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தாமரை சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட பாஜக நிர்பந்தம். ஓபிஎஸ் அணி தயங்குவதால் பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதில் சிக்கல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. தேனி அல்லது தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி வழங்க கோரிக்கை. தேர்தல் பத்திர நன்கொடையாளர்கள் பெயரை தர அவகாசம் கேட்பது நவீன ஊழலின் சாதனை என்று சு. வெங்கடேசன் எம்பி விமர்சனம். மோடியின் குடும்பம் என எஸ்பிஐ இணைத்துக் கொள்ளட்டும் என்று கிண்டல். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாயை வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு நிலுவையை முழுமையாக வழங்கவும் வலியுறுத்தல். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வாசலில் அமர்ந்து அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் போராட்டம். ரயில்வே துறையில் ஒன்றிய அரசு தமிழர்களை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே முதன்முறையாக கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை. से रामबाड़ी, एसएन जंक्शन से त्रिपुनिथुरा, दोहाई से मोदीनगर नॉर्थ, ताजपुर. ஹூக்ளி ஆற்றின் கீழே 540 மீட்டர் தூரம் கொண்ட பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.